கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தினுடைய தியானத்தை நம்ம எடுத்து அப்படியாய் வாசித்து கேட்போமாக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியாது, ஏதோ 1 2 தான் என்னால் செய்ய முடியும். எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்தா, எவ்வளோ டென்ஷன் நமக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்ந்த அதிகாரத்துலேயோ இல்லை வேலை ஸ்தலத்திலையோ நம்ம இப்படி தானே சொல்லுவோம். எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாதுன்னு தானே சொல்லுவோம். நம்ம அழுதுடுவோம், சில நேரத்துக்கு குறுகி போயிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு பாரம் வரும்போது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது பாருங்கள். எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முக்கியமாக இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, ஆண்டவர் பலப்படுத்தினா நீங்கள் எந்த காரியம் எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செய்ய முடியும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்க. அப்பொழுது நீங்கள் பலப்படுவீங்க. அப்பொழுது எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெயமாய் கர்த்தர் உங்களை மாற்றி தருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.